அன்போடு கற்றுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய கேள்வி பதில் அமர்வினை சிறப்பித்து தருவாராக. இன்று நமக்கு துரிய தவத்தினை சிறப்பாக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்வு. இப்ப பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். பயிற்சிகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். ராஜ் ஐயா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறோங்க ஐயா. வாழ்க வளமுடன். மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இது காலையில இன்னைக்கு துரியாதீதன் தவம் பண்ணியிருந்தோம் ஆன்லைன்ல. சரிங்க ஐயா. துரியாதீதன் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது சம் வீட்டுல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் சவுண்டு அது இது மீன்ஸ் அவங்க பிரஷ் பண்றதோ இல்ல ஏதோ சவுண்ட் வீட்டுல ஏற்றவங்க எதனா சவுண்ட் பண்றது கேக்குறப்போ நம்ம சிவகலமோ சக்திகலமோ போயிருக்கும் போது அங்க நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுற சான்சஸ் இருக்குங்களா? ஏன்னா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. ஸோ டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது இப்போ நம்ம அதே நிலையில இருக்கிற மாதிரி இருக்குமா, இல்ல மறுபடியும் நம்ம ஆக்னேய துரியம் வந்து மறுபடியும் எடுத்துன்னு போற ஒரு நிலை இருக்குங்களா? எப்படிங்க? வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. எல்லார் வாழ்க்கையிலயும் இது வந்து அனுபவமா உணர்ந்ததுதான். சோ நம்ம வீட்டுலன்னு பண்ணும்போது நிச்சயமா நமக்கு இந்த மாதிரி சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கதான் செய்யும். அதுக்குதான் நமக்கு ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா தீட்சை கொடுக்கும் போதே ஆகினையிலையும் சரி துரியத்திலையும் தீட்சை கொடுக்கும்போது கல்கண்டு கொடுப்பாங்க பாருங்க. கொடுத்துட்டு நம்ம அது மாதிரி ஒரு சவுண்டு, பெல் சவுண்டு, ஆகினை இதுலயே பெல் சவுண்டு கொடுத்துட்டு இந்த சத்தம் வந்து இந்த பெல் சவுண்ட நீங்க காதுல கேட்டா கூட உங்களோட மனதை வந்து புருவ மத்தியிலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கல்கண்ட கொடுத்துட்டு இந்த சுவைய நீங்க நாக்குல சுவைய உணர்ந்தா கூட மனசு வந்து அந்த ஆகினை தவம் தீட்சை எடுக்கும்போது புருவ மத்தியிலையும் துரிய தீட்சை எடுக்கும்போது அந்த தலை உச்சியிலேயே நினைவை வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எதுக்காகன்னா நமக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும்போது நாம வந்து என்ன ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு சத்தம் காலையில நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த சக்தி களத்துல அந்த மாதிரி வரும்போது நீங்க என்னன்னா நான் இப்போ தவம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க அதே நிலையில இருக்கலாம். திருப்பி கீழே இறங்கி வந்து திருப்பி மேல போறது அதெல்லாம் வேண்டாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வரும்போது நாம வந்து ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். நான் இப்போ வந்து தவம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ சக்தி களத்துல இருக்கிறேன், பேரியக்க மண்டலத்துல தவம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க அந்த தவத்துக்குள்ள வர்றதுக்கான முயற்சியை செய்யணுமே ஒழிய திருப்பி எல்லாம் இறங்கி வர வேண்டாம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லைங்கய்யா, எல்லாருக்கும் நடக்கக்கூடிய, வீட்டுல தவம் பண்ணக்கூடிய அனைவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம வந்து அதான் சொல்லுவாங்க ஆசிரியர்கள் கூட, தவம் அந்த ஆகினை சொல்லிட்டு புருவ மத்தியிலே கவனம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மனசு வெளியில போயிட்டு இருக்கோம். அப்படி இருந்தா கூட மீண்டும் மீண்டும் புருவ மத்திக்கே கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணங்கள் வந்து வெளியில போகும். வெளியில போனா கூட மனதை மீண்டும் மீண்டும் புருவ மத்திக்கே கொண்டு வாருங்கள்னு ஆக்கினை தீட்சை கொடுக்குற அன்னைக்கே இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. சோ இது வந்து நடக்கக்கூடியதுதாங்கய்யா. அதை பத்தி ஒண்ணும் இல்ல. நமக்கு இந்த அளவுக்கு வீட்டுல உட்கார்ந்து தவம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாருங்களேன். அதை நினைச்சு நாம வந்து சந்தோஷப்பட்டுக்கணும். இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும்போது நான் இப்போ தவம் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்போ பேரியக்க மண்டலத்துல இருக்கிறேன், சுத்தவெளியில இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அதுக்குள்ள மனசு போக ஆரம்பிச்சிடும். சரிங்களாய்யா? ராஜையா நீங்க ஓகே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கோம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மகராசனம் 2ஆம் நிலை பண்ணும்போது ஷோல்டர் தூக்காம
கால் வந்து கரெக்டா லெஃப்ட் போக மாட்டேங்குது. ஷோல்டர் தூக்குற சூழ்நிலை தாம்மா அமையுது. அது அமையுது. சரியாமா? இல்ல ஒவ்வொரு அது தரமும் வந்து பிராக்டிஸ் பண்ணதாம வரும். அதாவது நம்ம முதல்ல பண்ணும்போது ரொம்ப தூக்கும். நமக்கே முதல்ல ஒரு இடத்துல இருந்திருப்போம். அப்புறம் முடிக்கும்போது நம்ம இந்த கிராக்கடைல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நகர்ந்து வந்திருப்போம். கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்திருப்போம். இது வந்து எல்லாருக்குமே வந்து வரதுதான். சோ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஷோல்டரை தூக்காம கான்சியஸா அந்த குப்புறப்படுத்து நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போதே கை நல்ல தரையில பதிஞ்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து அந்த 45 டிகிரி வைக்கிறோம் பாருங்களேன். அந்த இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நீங்க அந்த ஷோல்டர்ல கவனம் வச்சுக்கோங்க. கான்சியஸா பண்ணீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு 2, 3 நாள் அது மாதிரி பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீ. அதுக்காக அத ரொம்ப நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ண வேண்டாம். சரிங்களா? கால் கால் பாகம் கால் வந்துமா உடம்பு தலை திருப்பும்போது கால் நல்லா கீழே வரணும்ல, அது வர மாட்டேங்குது எனக்கு. அது வந்துமா அந்த ஷோல்டர் தூக்குற மாதிரி ஆயிடுது. அது இருக்கதாங்கம்மா செய்யும். ஏன்னா நம்ம வந்து இப்ப ஒரு 14 வயசுல இருந்து இத பண்ண ஆரம்பிச்சோம்னு வைங்களேன், அந்த பிளெக்சிபிலிட்டி அப்ப இருந்து இருக்கும். நமக்கு கரெக்டா வரும். பட் நம்ம வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் பண்றோம். அதுக்கு நடுவுல நம்ம உடம்புல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சோ இது பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும். அது பத்தி நீங்க ஒண்ணும் பரவாயில்ல. நம்ம எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஆனா தொடர்ந்து பண்ண பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு நாள் வந்து நமக்கு அந்த கரெக்ட் பொசிஷன் வர ஆரம்பிச்சிடும். இது வஜ்ராசனமே பார்த்திருப்பீங்கல்ல, ஸ்டார்டிங்ல எல்லாம் நமக்கு உட்கார்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். முதல்ல பயிற்சிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உட்காரவே முடியும். எனக்கெல்லாம் கூட அந்த 12 நாள்ல உட்காரவே முடியல. இப்ப பாத்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் கூட உட்கார முடியும். சோ அந்த நம்ம கால் பயிற்சி எல்லாம் பண்ண நமக்கு அப்படியே அந்த பிளெக்சிபிலிட்டி வருது. ஏன்னா மகரிஷியோட பயிற்சியே பாத்தீங்கன்னா ஒரு ரிதமிக் யோகான்னு சொல்றாங்க. ஒரு பயிற்சிக்கும் அடுத்த பயிற்சிக்கும் ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. இப்ப நம்ம கைப்பயிற்சி செய்யறோம்னா நமக்கு அதோட கடைசி பயிற்சி பாத்தீங்கன்னா அந்த முட்டிய சுழற்றி விடுறோம். முட்டிக்கு தொடுறோம், காலை தொடுறோம். சோ கால் பயிற்சி. அதுல கடைசி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வஜ்ராசனத்துல உட்கார்ந்து கிட்னி மசாஜ் பண்றோம். சோ அதோட தொடர்ச்சி பாத்தீங்கன்னா தசைநார் மூச்சு பயிற்சியில நம்ம வஜ்ராசனத்துல உட்கார்ந்து பண்றோம். சோ அதுல கடைசி பாத்தீங்கன்னா கண்ணை பொத்துறோம். அடுத்து கண் பயிற்சி. அடுத்து கண்ணுக்கு மேல தலை இருக்கு, கபாலபதி, அப்புறம் முதுகுத்தண்டு இப்படியா வருது. சோ ஒன்னோட ஒண்ணு லிங்கா இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த பிளெக்சிபிலிட்டி வர்றதுக்காக தான் மகரிஷி அவ்வளவு அற்புதமா வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. நீங்க கேக்குற கொஸ்டின் கரெக்ட் தான். அது வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஏஜுக்கு அப்புறம் பண்ண ஆரம்பிக்கிறோம் பாருங்களேன். அதனால சில இது வந்து நமக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குதுதான். அது பரவாயில்லங்கம்மா. அதை பத்தி நீங்க விட்டுருங்க. அதை பத்தி நினைக்க வேண்டாம். ஆனா பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கான்சியஸா நான் கொஞ்சம் ஷோல்டர் கீழே வச்சுட்டே பண்ணணும் அப்படின்னு மட்டும் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம பண்ண ஏன்னா அதே மாதிரி மகராசனம் மட்டும் தனியா பண்ணக்கூடாது. சரிங்களா? அது தெரியும் எல்லாத்துக்குமே. இருந்தாலும் புது அன்பர்களுக்காக சொல்றேன். சில பேர் அந்த பேக் பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு மகராசனத்தை மட்டும் தனியா பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. பண்ணுனா அதிகமா தான் ஆகும் வலி. ஏன்னா நம்ம வந்து அந்த தொடர்ந்து பண்ணதான் அந்த பிளெக்சிபிலிட்டி ஆகி நமக்கு மகராசனம் பண்ணும்போது பேக் பெயின் சரியாகும். சரிங்களா? மகரிஷி பயிற்சியில எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. இருந்தா கூட நம்ம அந்த ப்ரொசீஜர்ல பண்ணணும். சரிங்களா? ஆனா சொல்லிடுவாங்கம்மா சில டைம். சரியா பண்ணலன்னா உனக்கு தூக்கம் இல்ல. அதனாலதான் நீ எக்ஸசைஸ் சரியா பண்ணல. அதனாலதான் உனக்கு தூக்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்கம்மா. சரி. ஓகே. அதுதான். அதனால நம்ம வந்து அந்த ஒரு சில இது வராது. இப்போ கால் பயிற்சியிலே பாத்தீங்கன்னா காலை உள்ள மடக்கும் போது பாத்தீங்கன்னா தொடாது. ஏன்னா நமக்கு வந்து ஏதாச்சும் முட்டுல வலி இருக்கலாம், இல்ல தொடைகள்ல இது இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும்போது சின்ன வயசுல ஏதாவது கீழே விழுந்திருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் உடல்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ நமக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணினோம்னா போதும். ஆனா வலியோட மட்டும் நம்ம பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த பொசிஷன் தான் வரணும்னு சொல்லி பெயினோட பண்ண வேண்டாம். சரிங்களா? நீங்க வந்து ஒரு கான்சியஸா ஒரு சங்கல்பம் போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்களே இந்த ஜூம்ல வந்து சொல்லுவீங்க. இப்போ எனக்கு வந்து ஷோல்டர் தூக்காம நான் பண்றேன் அப்படின்ட்டு. சரிங்களாம்மா? இன்னொரு கேள்விமா. சொல்லுங்க. துரியாதீனம் பண்ணும்போது உனக்கு ஒரு பெயின் இருக்க மாதிரி இருக்குமா? அது அதனால என்னம்மா அதனால ஆகுது? எங்க பெயின் இருக்கு உங்களுக்கு? மேல தலை உச்சியில தான் துரியம் பண்ணிட்டு அது என்னமோ ஒரு பெயின் அழுத்துற மாதிரி இருக்கு. பெயின் அழுத்தம். சரி. நீங்க நல்லா பண்றீங்க. தவம் பண்றீங்க. அதோட இதுதான் இது. வேற ஒண்ணும் இல்ல. நல்லா ஆழ்ந்து உணர்ந்து பண்றீங்க. அதுதான். நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சாந்தி அடிக்கடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பண்ணி முடிச்சுட்டு கூட நீங்க பண்ணிட்டு நல்ல கீழ உடம்பு ஃபுல்லா பரவ விடுறீங்களா?
ஆமா. அது அது நல்லா பண்ணுங்க. அது ஒரு 2, 3 தடவ கூட பண்ணுங்க. தலை ஓ! உச்சியில குவிந்துள்ள ஆற்றலை உடல் ஆமா, முழுவதும் பரவ விட்டுக் கொள்ளுவோம்ன்னு சொல்றோம் பாருங்க. அந்த ஆமா. உடம்பு ஃபுல்லா பரவ விடுறத நல்லா ஒரு 2, 3 தடவ பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு சரி, கண்டிப்பா நீங்க வந்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சாந்தி தவம் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சரி. வேற மிக்க ஒண்ணும் இல்ல. நன்றிம்மா. நம்ம நல்லா தவம் பண்றதுக்கான அறிகுறிகள் தான் இது. வேற எதுவும் இல்ல. சரி, நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? சரி. ஆ ரொம்ப அந்த நன்றி ஏன்னா அம்மா நம்ப உங்களுக்கு. சாந்தி தவம் பண்ணும்போது இந்த ஆற்றல் ஃபுல்லா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியா பயன்படும்ல. பேங்க்ல அ போய் நம்ம அந்த எனர்ஜி எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம்ல. அதுதான். சரி, சரிங்களா? சரி, அதனால சாந்தி தவம் கண்டிப்பா பண்ணிருங்க. சரியா? சரி. ம். மிக்க நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நிச்சயமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ராஜையா நீங்க சாட்ல போட்டிருக்கீங்க. தேங்க் யூ ஐயா. வாழ்க வளமுடன். ராஜையா திரும்ப எதுவும் கேட்கணுங்களையா? அன்மியூட் குடுத்துருக்கோம். மா போன தடவை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. இது சரிங்க. மெடிடேஷன் பண்ணும்போது துரியாதீதம்ல இல்ல சக்தி களத்துல இருக்கும் பொழுது நம்ம அதே நிலையில இருந்து தான் பழகணும்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப கிளியரா புரிஞ்சு அந்த ஒரு விஷயம். இப்போ என்ன சந்தேகம்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ம். சில இடத்துல புடிச்சுக்கிடுது. ம். ம். ஸோ அந்த டைம்ல நம்ம மறுபடியும் எழுந்து உக்காந்துட்டு மறுபடியும் அது பிராக்டிஸ் பண்ணலாங்களா? நீங்க அந்த மாரி டைம்ல என்ன பண்ணுங்க, ரிலாக்சேஷன் பண்ணிருங்க உடனே. எங்கேயாவது புடிச்சிருக்குன்னு வைங்களேன், ஆ, அப்படியே நீங்க வந்து எந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதிலோட அப்படியே ரிலாக்சேஷன் பண்ணிருங்க. சரிங்களா? சரி, சரி, ரிலாக்சேஷன் பண்ணும்போது, எந்த இடத்துல பிடிப்பு இருக்கோ, அந்த இடத்துல கூடுதலா கொஞ்ச நேரம் கவனம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அந்த இடத்துல நல்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் நல்ல சீரா பரவட்டும். அதுல சரி, இருக்கக்கூடிய அணு அடுக்குகள் சீரடையட்டும் அப்படின்னு நல்ல ஒரு 2, 3 தடவ சொல்லிட்டு, கூடுதலா கொஞ்ச நேரம் அதுல கவனம் வச்சுக்கோங்க. சரி. வச்சுட்டு திருப்பியும் நீங்க அப்படியே அதோட முடிச்சுட்டு எந்திரிச்சுட்டு, உட்கார்ந்து நீங்க வந்து தண்டுவட சுத்தி இருக்கு பாருங்க. ஆ, தண்டுவட சுத்தி பயிற்சி பண்ணிக்கலாம். தண்டுவட சுத்தி பண்ணும்போது, நமக்கு அந்த அது வந்து கிளியரன்ஸ் தானே. நமக்கு அந்த டக்ராஸ் பண்ணும்போது, ஆமா, அந்த கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி ஆமா. தண்டுவட சுத்தி. அதனால சரி, நீங்க அதுவும் பண்ணிக்கலாம். அது பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். நீங்க சரி. ரிலாக்சேஷன் பண்ணிடுங்க. அந்த மாரி பிடிப்பு வரும்போது டக்குன்னு ரிலாக்சேஷன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சரிங்களா? காலையில காயக்கல்பம் பண்ணும்போது அ ம், அது நம்ம பத்துட்டு காயக்கல்பம் பண்ணும்போது அது அந்த மாரி ம். பிடிப்பு இருந்துச்சு. ஆ, ஆ, ஸோ அதனால அப்ப ஸ்டாப் பண்ணிட்டு எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணேன். ஆ. எக்சர்சைஸ் எல்லாம் பண்ண முடிஞ்சுச்சு. ம், ம். பட் ஆனா காயக்கல்பம் என்று இது பண்ண முடியாததுனால ஆ, அ அத அப்படியே சரி, சரி. போஸ்ட்போன் பண்ணிட்டு ரிலாக்சேஷன் ஆ. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பண்ணா அப்ப நார்மலா இருந்துச்சு. நார்மல் ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்கய்யா. அதுதான். மகரிஷியோட பயிற்சியில எதுவுமே சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது. இது நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட இதுக்கு பொறுத்து நம்ம பண்ணாம இருந்துட்டு திடீர்னு பண்ணும்போது, அதுவும் நம்ம கொஞ்சம் ஒரு ஆர்வத்துல கொஞ்சம் ஃபோர்ஸா பண்ணுவோம். இப்ப ம். அஸ்வினி முத்ரை பண்ணும்போதே, நிதானமா பண்றதுக்கும், வேகமா பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ அந்த ஆமா, நிதானமா பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம ஃபோர்ஸா பண்ணும்போது பாருங்க, நம்ம வயிறுலாம் சேர்ந்து அப்படியே இதாகும். ஆமா. பிரஷர் ஆகும். அந்த மாரி இல்லாம, நீங்க பயிற்சிகள ரொம்ப நிதானமா பண்ணுங்க. முதல்ல சரி, நிதானமா பண்ண இந்த மாரி பிடிப்புகள்லாம் வராம இருக்கும். அப்படி வந்தா கூட ஒண்ணும் பயப்பட வேண்டாம் நீங்க. நல்ல சரி, ரிலாக்சேஷன். அது ஒரு அற்புதமான மருந்து. அந்த சரி, ரிலாக்சேஷன் பண்ணிட்டு, அதுவும் போக இருந்ததுன்னா, தண்டுவட சுத்தி பண்ணிக்கோங்க. சரியாயிடும். சரிங்களா? சரி, சரிங்க. ஓகேங்க. ஓகே. வாழ்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இல்ல. அதனால நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து பாவம்னா என்ன? புண்ணியம்னா என்ன? அது பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது பாவம் அப்டின்னா என்ன அப்டின்னா, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு. அப்போ அந்த விளைவு வந்து நமக்கோ, மற்றவங்களுக்கோ அது வந்து துன்பம் தர்ற மாரி இருந்ததுன்னா, அதுதான் பாவம். மகரிஷி அழகா ஒரு ஃபார்முலா குடுத்திருக்காங்க. தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, மனதிற்கோ துன்பம் தரக்கூடிய செயல்கள். அதுதான். துன்பம் தந்தா அதுதான் பாவம். அதேபோல மற்றவருக்கும், நமக்கும் நன்மை விளைவிக்கக்கூடிய செயல் வந்து புண்ணிய செயல்ன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பாவமும், புண்ணியமும் என்ன ஆகுது அப்டின்னா, நாம எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுக்கு ஒரு விளைவு வருது. அது நல்ல செயலா இருந்தா அது புண்ணிய பதிவாகுது. தீய செயலா இருந்தா பாவ பதிவாகுது. அப்ப இதெல்லாம் எங்க போய் பதியுது அப்டின்னா, நம்ம உடம்புல
நேரா ஒரு கோடு, குறுக்க ஒரு கோடு போட்டா நடுவுல இருக்கிறது கருமையம், ஜெனடிக் சென்டர். அந்த கருமையத்துல போயி இது எல்லாம் நாம செய்யக்கூடிய செயல்கள், எண்ணம் கூட அதுல போய் பதிவாகுது. மனவளக்கலைக்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சது, நாம எண்ணக்கூடிய எண்ணங்கள் கூட கருமையத்துல பதிந்து தகுந்த கால நேரம் வரும்போது விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறது. அதனால நாம எண்ணம் எழும்போதே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது மனவளக்கலைக்கு வந்த பிறகுதான் தெரிய வந்தது. சோ அந்த அளவுக்கு இதெல்லாம் கருமையத்துல பதியுது. அப்போ நாம நினைக்கிறோம், நமக்கு உடல் அந்த பாவப்பதிவோட அடையாளம் என்ன? நம்ம கருமையத்துல பாவப்பதிவு இருக்கு அப்படின்னா என்ன? அதோட விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல்ல நோய், உள்ளத்துல களங்கம், மனதில் குழப்பம், வாழ்க்கை சிக்கல்கள். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, நம்மளோட கருமையத்துல அந்த பாவப்பதிவு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு நமக்கு நல்லது நடந்தது அப்படின்னா, நம்ம கருமையத்துல நல்ல செயல்கள் இருக்கு. அப்போ நாம நினைக்கிறோம், நம்ம நல்லதுதான் செய்றோம், நல்லதுதான் நினைக்கிறோம். டெய்லி 2 வேளை தவம் பண்றோம், எக்சர்சைஸ் கரெக்ட்டா பண்றோம், காயகல்பம் 2 வேளை பண்றோம், எல்லாமே பண்றோம். மன்றத்துல போய் சர்வீஸ் பண்றோம். இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாலும், எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில இவ்ளோ கஷ்டங்கள், இவ்ளோ துன்பங்கள் அப்படின்ற கேள்வி நமக்குள்ள எழும் ஒரு ஒரு காலகட்டத்துல. அப்போ அதுக்கு தான் மகரிஷி அற்புதமா நமக்கு எப்படி பதியுது, என்னென்ன பதிவுகள் இருக்குங்கிறத குடுத்திருக்கிறாங்க. முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்திலே உண்டு. அதுதான். நாம பிறக்கும்போதே ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போதே பதிவுகளோட தான் பிறக்குது. அதுக்கு பேரு சஞ்சித கர்மம்னு பேரு. அப்போ முன்னோர்கள் செஞ்சது நமக்கு அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அவங்களுக்கு அப்பா, அம்மா இப்படி ஓரறிவு தாவரத்துல இருந்து வரக்கூடிய பதிவுகள் எல்லாம் வித்து தொடரா அந்த கருமையத்துல பதிவாகி இருக்கு. அப்ப அந்த சஞ்சித கர்மம் அது அதுல இருக்கக்கூடிய தீய பதிவுகள் இருந்ததுன்னா, அதுவும் விளைவை கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம்னா, நாம பிறந்து ஒரு 3 வயசு நமக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சது ஒரு 3 வயசுல இருந்து, இன்னைக்கு வரைக்கும் நாம செய்யக்கூடிய நல்லதும் சரி, கெட்டதும் சரி, அந்த கருமையத்துல பதிவாகி இருக்கு. எப்படி நம்ம ஒரு ஃப்ளைட்ல பிளாக் பாக்ஸ் சொல்றோமோ, ஃப்ளைட்ல நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் அதுல பதிவாகி இருக்கிறோ, அதே மாரி நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய அந்த கருப்பு பெட்டி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கருமையம், ஜெனடிக் சென்டர்ல இது எல்லாமே பதிவாகி இருக்கு. நம்ம பிறக்கும்போது சஞ்சித கர்மா அந்த பதிவு உள்ள இருக்கு. 3 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம செய்த நல்லதும், கெட்டதும் அதுல பதிவாகி இருக்கு. அப்போ நாளைக்கு நம்மளோட செயல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த சஞ்சித கர்மமும், பிராரப்த கர்மமும் சேர்த்து இது 2யும் கூட்டி கழிச்சு பார்த்து வரக்கூடியதுதான் நாளைக்கு நடக்கப் போற செயல். அப்போ மகரிஷி நமக்கு அற்புதமா நாளைக்கு நடக்கப் போற செயல நல்ல செயலாக மாற்றிக் கொள்வதற்கு, அதுக்கு பேரு ஆக்காமிய கர்மம். முன்னோர்கள் செஞ்சது சஞ்சித கர்மம், நாம செஞ்சது பிராரப்த கர்மம். நாளைக்கு நடக்கக்கூடிய செயலுக்கு பேரு ஆக்காமிய கர்மம். அப்போ மகரிஷி முதல் தவத்திலேயே இந்த ஆகினை தீட்சை குடுத்துட்டு, அதோட பலன்கள் என்ன சொல்றாங்க? ஆக்காமிய கர்மத்திலிருந்து விடுபடலாம். அப்ப ஆக்காமிய கர்மத்திலிருந்து ஆகினையில புருவ மத்தியில உட்கார்ந்து தவம் பண்ணிட்டா, ஆக்காமிய கர்மத்துல இருந்து விடுபட்டுறலாமா? என்ன மேஜிக் நடக்குது அங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க ஒரு பிட்யூட்டரி சுரப்பி இருக்கு. அப்ப அந்த சுரப்பி தான் உடல் இயக்கத்துக்கான சுரப்பி. நம்மளோட 5 புலன்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. அப்போ நம்ம முதல் தீட்சை எடுத்த உடனேயே அந்த புருவ மத்தியில மனச வச்சு நாம தவம் செய்ய 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 என்ன ஆகுது? ஓரிரு நாட்கள்லயே நம்ம அந்த காந்த ஆற்றல புருவ மத்தியில உணர முடியும். அப்ப இந்த காந்த ஆற்றலுக்காகத்தான் நாம தவம் செய்றோம். இந்த ஆற்றலோட குறைபாடு தான் உடல்ல நோய், மனதுல அழுத்தம் இதெல்லாம் வருது. அப்ப இந்த காந்த ஆற்றல் அதிகமா நமக்கு வர 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 அந்த உடல்ல இருக்கிற நோய், மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் இது எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். அப்ப நாம தொடர்ந்து இந்த முதல் தவமான ஆகினை தீட்சை எடுத்து ஆகினை தவம் செய்ய 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 நமக்கு இன்னும் 5 புலன்களும் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அப்ப இதுவரைக்கும் மனம் போன போக்குல போய்க்கிட்டு இருந்து தவறான செயல்கள்ல செஞ்சுட்டு இருந்தது, இனிமே நமக்கு எல்லாமே ஒரு அளவு முறையோட புலன்கள அளவு முறையோட அனுபவிக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்து மகரிஷி சொல்றாங்க, ஒரு விளைவறிந்த அயரா விழிப்பு நிலை உண்டாகும். எப்போதும் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்போதும் ஒரு விழிப்பு நிலையோட இருக்கக்கூடிய தன்மை. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நாம ஒரு செயலை செய்யும்போது, நம்ம அதோட விளைவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க. இப்போ காலையிலேயே வீட்ல ஒரு வார்த்தை பேசுறோம். பேச போணும்னு நினைக்கிறோம். அப்ப டக்குன்னு பேசிட்டோம்னா, அதோட விளைவு தீமையா இருந்ததுன்னா, அது பெரிய ஒரு பிரச்சனையாகும். அதே இது
நம்ம நினைக்கும் போது, இப்ப சொல்லலாமான்னு நினைக்கும் போது ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு, ஐயோ இத சொன்னா பிரச்சனை ஆகும், இதனால இவ்ளோ பிரச்சனைகள் வரும், இன்னைக்கு குடும்பத்திலேயே குழப்பம் வரும், வேண்டாம் இப்போதைக்கு நாம இத செய்ய வேண்டாம் அப்படின்னு நமக்கு இப்பயும் நார்மலா இருக்கும்போதும் தவம் எடுக்காம இருக்கும்போது கூட உள்ளுக்குள்ள அந்த குரல் கேட்கும். ஆனா நம்ம அந்த குரலுக்கு செவி சாய்க்க மாட்டோம். அத மீறி நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அந்த வார்த்தைய சொல்ல ஆரம்பிப்போம். ஆனா நாம தவம் செய்ய என்ன ஆகுது நமக்கு? மன அலைச்சுழல் வேகம், அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைய ஆரம்பிக்குது. அப்பதான் இந்த 5 புலன்கள் சொல்றத நாம காது குடுத்து கேட்க ஆரம்பிப்போம். அப்ப நாம ஒரு வார்த்தைய பேசும்போதோ, ஒரு செயல செய்யும் போதோ, ஒரு எண்ணம் வரும்போதோ, நமக்கு எப்போதுமே ஒரு அவேர்னஸோட இருக்கக்கூடிய தன்மை இந்த ஆகினை தவம் செய்யும்போது நமக்கு கிடைக்குது. அப்ப அத செய்ய அந்த விழிப்பு நிலையில இருக்கும்போது நமக்கு அதோட விளைவு எப்படி வரும்? நல்லதுதான் வரும். விழிப்பு நிலை இருக்கும்போது அந்த குரல் குடுக்கிறத நம்ம கேட்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்? அந்த நேரத்துல அந்த வார்த்தைய பேச மாட்டோம். அப்ப அதுல எந்த ஒரு பாதகமும் வராது. இதுதான் வந்து புண்ணிய செயல். மகரிஷி வந்து அற்புதமா குடுத்திருக்கிறாங்க. சோ நாம தொடர்ந்து என்ன பண்ணணும்? தவம் தான் செய்யணும். தவம் செய்ய நம்முடைய மன அலைச்சல் குறையும் போது, நாம எண்ணம் எழும்போதே அந்த இடத்திலேயே நாம அத சரி பண்ணக்கூடிய அளவுக்கு மகரிஷியோட தவங்கள் அவ்ளோ சிறப்பா இருக்கு. அப்போ நாம தொடர்ந்து செய்ய நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆக்காமிய கர்மத்தை நல்ல செயலாக, அந்த விளைவு நல்ல விளைவாக வருவதற்கு தொடர்ந்து நாம இந்த தவத்த செஞ்சுட்டு காலை, மாலை 2 வேளையும் செய்யணும். ஆனா நமக்குள்ள ஒரு கேள்வி நம்ம செஞ்சுட்டு தான் வரோம். திடீர்னு ஏதாவது ஃபேமிலில ஒரு ஃபங்ஷன் வருது, இல்ல ஏதோ ஒரு ஊருக்கு போறோம். இந்த மாரி வரும்போது என்ன ஆகுது? நம்மளால தொடர்ந்து ஒரு 2, 3 நாள் பிரேக் ஆகுது. அப்புறம் திருப்பி என்ன ஆகுது? நம்மளால திருப்பி ஆரம்பிக்கிறதுக்குள்ள ரொம்ப நாள் ஆயிடுது. கேப் ஆயிருது. நம்ம அந்த நேரத்துல நார்மலா இருக்க ஆரம்பிச்சுருவோம். அப்போ அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை வர ஆரம்பிச்சுரும். தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது தான் நம்ம மனசு வந்து அலைச்சுழல் வேகம் குறைந்து இருக்கும். அப்ப அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்டின்னா, நாம வந்து தினமும் இரவு தூங்க போறப்போ, இல்ல நம்ம உடற்பயிற்சியில ரிலாக்சேஷன் பயிற்சி பண்ணுவோம். அந்த பயிற்சி பண்ணி முடிச்ச உடனே நாம வந்து ஒரு சங்கல்பம் பண்ணிக்கலாம். நான் தினமும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் தவறாமல் செய்வேன். அப்படின்னு சொல்லி நாம ஒரு சங்கல்பத்த தொடர்ந்து சொல்ல அந்த சங்கல்பம் என்ன ஆகும்? நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிஞ்சு உடல் செல்கள்ல பதிவாகி, நம்ம காலையில அலாரத்த ஆஃப் பண்ணணும்னு நெனச்சா கூட, ஐயோ! நேத்திக்கு நான் எக்சர்சைஸ் பண்ணி தவம்லாம் பண்ணேன். நேத்திக்கு நாள் எனக்கு எவ்ளோ நல்லா இருந்தது. சோம்பேறித்தனப்படாம கொஞ்சம் எந்திரிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஒரு விழிப்பு நிலை அந்த நேரத்திலேயே காலையில எந்திரிக்கும் போதே கிடைக்க ஆரம்பிச்சுரும். சோ அந்த அளவுக்கு மகரிஷி குடுத்த அற்புதமான இந்த அகத்தவம், இந்த அகத்தவத்த செய்ய அகத்தவம் தீவினை அகற்றும் அருள் நெறியை இயல்பாக்கும். அகத்தவம்னா இறை வழிபாடுன்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு நாம தவப்பயிற்சிகள தொடர்ந்து செய்வோம். அதற்கு நாம அந்த சங்கல்பத்தை இரவு தூங்க போறப்பயும், அந்த ரிலாக்சேஷன் பயிற்சி முடிவிலையும், தவ முடிவிலையும் அந்த சங்கல்பத்த தொடர்ந்து சொல்லி நாம வந்து பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு முயற்சியை மேற்கொள்வோம். வாழ்க வளமுடன். அம்மா ரஞ்சினி அம்மா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா எனக்கு ஒரு ஐயம் தெரிய வைக்க வேணும். என்னென்று சொன்னா, எங்களுடைய நேர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் நாங்கள் ஒருவரோடு பேசும்போது அது மற்றவர்களை தாக்கும். அதாவது நல்ல எண்ணங்களா இருந்தால் அவர்களுக்கு அது நல்ல எண்ண அலைகளாக அவர்களை போய் நன்மையை விளைவிக்கும். அதாவது எதிர்மறை எண்ணங்கள் நாங்கள் கதைச்சோம் என்று சொன்னால் அந்த எதிர்மறை எண்ணங்கள் அவர்களை பாதிக்க வைக்கும் என்று சொல்லித்தானே நாங்கள் இப்ப கற்றுக்கொண்டு வருகின்றோம். இதுல என்னுடைய கேள்வி என்று சொன்னால், இப்ப சாதாரணமா ஆட்களுக்கு அது தாக்கத்தை கொடுக்கும். இப்ப எங்கட அருத்தந்தை போல இருந்தவர்கள் ஜோகிகள், இப்ப எங்க அருத்தந்தை ஆரம்ப காலத்துல அவர்கிட்ட போற சீடர்கள் மேல எல்லாருக்குமே கூடுதலான எதிர்மறை எண்ணங்கள் இருந்திருக்கும் இல்லையா? எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்துதான் எல்லோரும் ஒரு நிமிஷம் அம்மா. மன்னிக்கணும் அம்மா. அவருக்கு வந்து நிறைய எதிர்மறையான கவலைகள் வேதனைகள் எல்லாரும் கதைச்சிருப்பாங்க. என்ன அது அந்த காலத்துல அவருக்கு அந்த எதிர்மறை எண்ணங்கள் அவருக்கு இணைஞ்சிருக்குமா? அவரோட அந்த மற்றவருடைய எதிர்மறை எண்ணங்கள் வந்து களப்பட்டிருக்குமா அவரோட? அதாவதுங்கம்மா மகரிஷிக்கே ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாங்க,
இந்த மாதிரி எண்ணத்தோட மகான்களுக்கு எல்லாம் என்னன்னா அந்த மாதிரி நோக்கத்துல வர்றது அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். சோ அவங்க அதுக்கேத்த மாதிரி அதுதான் நமக்கும் மகரிஷி அதுக்காக தான் அருட்காப்பு கொடுத்திருக்காங்கம்மா. சோ நம்ம தொடர்ந்து இந்த அருட்காப்பு செய்ய செய்ய அருட்காப்ப சொல்லி சொல்லி பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜீவ பயோ மேக்னட்டிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கான பயிற்சிகள் 2 பயிற்சி இருக்கு. தீப பயிற்சி மேல்நிலையில வரும் இது அகத்தாய்வுல எல்லாம். சோ தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, இந்த 2 பயிற்சி எதுக்காக செய்யறோம் அப்படின்னா நம்மளோட பயோ மேக்னட்டிசத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். அப்ப நம்மளோட ஆறா இருக்கு பாருங்களேன், ஆறான்னு சொல்றோம்ல, நம்மள சுத்தி ஒரு இது வட்டமா ஒரு இது இருக்கும், நம்மள சுத்தி அந்த பயோ மேக்னட்டிசம் தான். சோ அந்த பயோ மேக்னட்டிசம் நம்மள சுத்தி நல்லா இருக்கும் போது இந்த மாதிரி எதிர்மறையா வரவங்களோட இது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிரும், நாம அதுக்கேத்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிரும். அதுதான். சோ கண்டிப்பா மகான்களுக்கு அது அவங்களுக்கே தெரியும் இவங்க எதுக்காக. மகரிஷிக்கு கூட ஒருத்தர் வந்து ஏதோ பழம் வாங்கிட்டு வந்தாரா, அவர் என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு, எத்தனை ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு கூட மகரிஷி சொன்னாங்கன்ட்டு ஒரு மகரிஷியோட இதுல அனுபவத்துல இருக்கு. சோ அந்த அளவுக்கு மகான்களுக்கு அவங்க என்ன நோக்கத்தோட வராங்க, எதுக்காக வராங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஏன்னா அவங்க அந்த மன அலைச்சூழல் வேகம் நல்ல குறைஞ்ச நிலையில இருக்கிறாங்கல்ல, அதுதான் மகரிஷி சொல்றாங்க, நான் எந்த நிலையை அடைஞ்சனோ அதை நீங்களும் அடையலாம், நான் எனக்கு கிடைச்ச எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு. எந்த மகான் இப்படி கொடுப்பாங்க பாருங்க. அவருக்கு கிடைச்ச அவ்வளவு பயிற்சியையும் நமக்கு அப்படியே கொடுத்திருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து பயிற்சியை பண்ணி பண்ணி அதுதான் நம்மளோட பயோ மேக்னட்டிசத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நெகட்டிவா யாராவது வந்தா கூட அது நம்மள எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வராது. சரிங்களா? நமக்கே தெரிஞ்சிடும், நம்ம அதுக்கேத்த மாதிரி அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவோம். இல்ல அவங்க கிட்ட வாக்குவாதம் சில இடங்கள்ல பாருங்க, முன்னாடி எல்லாம் பார்த்தா ஏதாவதுன்னா திரும்ப பேசுவோம், இப்பெல்லாம் அவங்களுக்கு எத்தனை சொன்னாலும் புரியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அமைதியாயிடுறோம். பாத்தீங்களா? நீங்களே அதெல்லாம் உணர்ந்திருப்பீங்க. சோ அந்த மாதிரியான ஒரு இது அவங்க எவ்வளவு புரிய வச்சாலும் அவங்க புரியாது, அவங்க வேணும்ட்டே விதண்டாவாதம் பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. சோ நம்ம அவங்க கிட்ட போய் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருவோம். அதுதான் அதுக்கு நாம பயிற்சி தாமா. எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி பண்ணி நம்ம காயகல்பத்துல பயோ மேக்னட்டிசத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தவத்துல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், உடற்பயிற்சி செஞ்சு உடலை நல்லா வச்சுக்கலாம். அடுத்து அது போக எக்ஸ்ட்ராவா மகரிஷி பாருங்களேன், அந்த தீப பயிற்சி வள்ளலார் பண்ணின பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க. தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி எல்லாம் இதெல்லாம் பண்ண 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 நமக்கு அப்படியே அந்த அவ்வளோ ஒரு ஆறா வந்து அவ்வளவு நல்லா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். அதனால எந்த எதிர்மறை எண்ணத்தை பத்தி நம்ம பயப்பட வேண்டாம். அருட்காப்பு எங்க போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்மள சுத்தி அந்த பாதுகாப்பு வளையமான அந்த அருட்காப்பை நம்ம போட்டுக்கிட்டே இருக்க இருக்க நமக்கு எந்த விதமான நெகட்டிவ் இதுவும் நம்மள தாக்காது. சரிங்களாம்மா? நல்லது அம்மா, நல்லது அம்மா. ஏன் கேட்டுனேன்னு சொன்னா இப்ப நாங்கள் சிந்தனையில் கதைக்கும் போது எங்களுடைய தாக்கங்கள் ஆரம்ப காலத்துல நாங்கள் எங்களோட பேராசிரியர் மேரிடம், யோகியல் மேரிடம் கதைக்கிறோம் தானே. அப்ப கதைக்கும் போது எங்களுடைய எதிர்மறையான தாக்கங்கள், கவலைகள் அவர்களுக்கு நாங்க சொல்லக்க, உங்களுக்கு தானே சொல்லக்க, அந்த தாக்கங்கள் உங்களுக்கு வருகுதா, ஐயோ நாங்க சொல்லிட்டோமே எங்களோட எதிர்மறை இதுல எல்லாம் அவர்களுக்கு போகுதான்ற ஒரு கவலையை அதுதாங்கம்மா. அதுதான் அந்த நிலையில இருக்கிற அந்த நிலையில இருக்கிறவங்க வந்து, ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் பயிற்சிக்கு வந்தாங்கன்னா அதுல ஒரு 20 பேர் அவங்களோட பிரச்சனையை சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த நேரத்துல அதை கேட்டுட்டு அவங்க நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்திட்டு அதோட அதை மறந்துடுவாங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த கட்டத்துல இப்ப நாங்கள் கொஞ்சம் தெளிவு பெற்றுக் கொண்டு வாரோம், நல்ல எண்ணங்களை நெச்சு கொண்டு வாரோம், நல்லதுகளை மட்டும் செய்யணும். நாங்கள் எங்களை மிகவும் கஷ்டப்படுத்தி தான் நம்ம எல்லாரும் போராடி கொண்டு வாரோம். சின்ன விஷயம், பெரிய விஷயம், கடுமையான விஷயம் தான் இது. அப்ப இந்த கட்டத்துல நாங்க இப்ப ஒரு இடத்துலயோ இங்க வீட்லயோ நாங்க இருக்க நாங்க இன்றைக்கு நல்ல ஒரு மனம் வந்து ஒரு புத்துணர்ச்சியோட எந்த ஒரு துன்பங்களையும் எதுவுமே இல்லாம ஒரு நல்ல ஒரு மனம், நல்ல ஒரு அமைதியா தெளிவா இருக்க திடீரென்று ஒரு தாக்கம் வருது வச்சா உடனே எங்களுக்கு ஒரு யோசனை வருது, ஐயோ இந்த விஷயத்துல நாங்களுக்கு எண்ணத்தை நாங்கள் இதாண்ட போறோமே, இதுக்குள்ள கலப்பட போறோமே, இந்த எதிர்மறை எண்ணம் வரப்போகுது என்ற ஒரு யோசிக்க நீங்க இப்ப சொல்றீங்க நாங்க உடனே அற்காப்பு போட்டு எங்களை நாங்கள் காப்பாற்றி கொள்ள வேணும். அந்த பக்கத்துல மகரிஷி எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரேணுகா அம்மா, வாழ்க வளமுடன். ரேணுகா வேல்முருகன் அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா நான் வந்து அன்பொலி ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல வந்து மகரிஷியோட ஸ்பீச், தவம், அப்புறம் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
இப்ப யூடியூப்ல பண்ணும்போது ஆட் வரும். அத மாரி இல்லாம அது ரொம்ப கிளியராவும் நல்லாவும் இருக்கு. ஆ ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னோம்னா எல்லாருக்கும் அது யூஸ் ஆகும்னு சொல்றேன். அந்த அன்பொலி ஆப்ல. இன்னொன்னு என்னன்னா, அதுல வந்து அதுல வந்து மெடிடேஷன்ல வந்து மழை தவம்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க அந்த ஆப்ல. நான் இதுவரைக்கும் அது கேள்விப்பட்டதே இல்ல. அது கேட்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது கேட்கலாம். அது வந்து அ அ ப்ராப்பரா அத தெரிஞ்சுக்காம அத நான் கேட்கலாமா? நீங்க வேண்டாமான்னு தெரியலம்மா. அதுதான் ஒரு வாழ்க சந்தேகமா. வளமுடன்மா. அதாவது மழை இல்லாத காலகட்டத்துல மகரிஷி வந்து அந்த மழை தவம் பண்ணி மழை எல்லாம் பெஞ்சிருக்கு. நீங்க மன்றத்துக்கு போவீங்கல்லம்மா? நீங்களே பண்ண வேண்டாம். மன்றத்துக்கு போறப்போ அங்க இருக்கிற பேராசிரியர்கள் கிட்ட அத பத்தி கேளுங்க. அவங்க உங்களுக்கு விளக்கம் குடுப்பாங்க. சரிங்களா? நீங்க அத பண்ண வேண்டாம். சரிங்களாம்மா? வாழ்க சரிங்க. வளமுடன். எதுவுமே நம்ப வந்து அதே மாரி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, டீச்சர்லாம் எடுக்காம யூடியூப பார்த்து பயிற்சிலாம் பண்றாங்க. அந்த மாரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது பண்ணினா கூட நீங்க பக்கத்துல இருக்கிற மன்றத்துக்கு கூட்டிட்டு வாங்க. இந்த மாரி ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது. அதுல வர சொல்லுங்க. அதே மாரி காயக்கல்பம் மட்டும் கத்துக்குனா கூட ஒவ்வொரு மாசமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 டூ 8, ஈவினிங் 6 டூ 8 காயக்கல்ப பயிற்சி தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் நடக்குது. ஸோ அதுலலாம் கலந்துக்க சொல்லி சொல்லுங்க. சரிங்களாம்மா? வாழ்க வளமுடன். சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிங்க. வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க தகவலுக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு யாருக்கும் கேள்விகள் இல்லன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். சந்திரன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு பண்ணிக்கலாங்களா? வளமுடன் அம்மா. வாழ்க. வெரி வெரி நைஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங் செஷன்மா. நண்பர்களுக்கு சந்தேகங்களுக்கு வந்து அவங்க கேட்ட சந்தேகங்களுமே எல்லாருக்கும் பயன்படுற வழியில் தான் வந்து அவங்களுடைய கேள்விகள். நீங்க கொடுத்த கிளாரிஃபிகேஷன்ஸும் கவரேஜும் வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. அது ஹைலைட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இவங்க ரஞ்சினி சௌந்தரம்மா கேட்ட மாதிரி அடுத்து என்ன நடக்கும், இப்போ ஜோசியர்னு சொல்லுவோம், அஸ்ட்ராலஜி சொன்ன மாதிரி ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி நம்ம பண்ணினாலே அடுத்து ஆக்ஷன் பண்ணி இந்த பயோமேக்னடிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலே நமக்கு அந்த ஆற்றல் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சது. அடுத்து என்ன நடக்கும், யார் எதுக்கு வந்தா என்ன எண்ணத்தோட வராங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் அளவுல நல்ல ஒரு பயிற்சி மகான் கொடுத்தது. அதே மாதிரி அடுத்து ஜென்ரலா பார்க்கும்போது இந்த பாவ புண்ணியம்னு வரக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லாமே வந்து எப்படி அது பிளாக் பாக்ஸ்ன்ற ஃபிளைட்ல இருக்கிற மாதிரி அங்க பதியுது அப்படிங்கிறது. நல்லது செஞ்சா புண்ணியம், மற்றவங்களுக்கு துன்பம் செஞ்சு அது பாவம் அப்படிங்கிறது. அதுக்கு நீங்க கொடுத்த 3 விதமான கர்மம், அங்க சங்கீத கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாய கர்மம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட அலர்ட்னஸ். ஒவ்வொரு இடத்துலயும் அயரா விழிப்புணர்வு இருந்தாலே நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராதுங்கிறது. அதுக்கு மகான் கொடுத்த ஆக்ஞை இந்த 5 அதுல அடங்கிடுச்சுனாலே நமக்கு பிட்ரூட்டி கிளாண்ட் வேலை செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு அருமையான அதுவும் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். அது எல்லாருக்குமே வந்து பயனுள்ள பாயிண்ட். அந்த அளவுல மிக சிறப்பா இருந்ததம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளம். சான்றோர் பெருமக்களே, இப்பொழுது நமக்கு அம்மா இன்னைக்கு மிக அருமையா ஒரு கிளாரிபிகேஷன்ஸ் கொடுத்தாங்க. ப்ராக்டிக்கலா எல்லாமே ரொம்ப கேஷுவலா. அதே மட்டும் இல்லாம அவங்க கொடுத்த ஒரு தத்துவ விளக்கமும் பாவ புண்ணியங்கிறதுலையும் அதுவும் மிக சிறப்பா இருந்தது. அம்மா அவர்களை நாம் அனைவரும் இந்த துரிய நிலையிலிருந்து வாழ்த்தி மகிழ்வோம். துரியம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி ராதாகிருஷ்ணன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். மேலும் இன்று இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். அறிவதொரு வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் காணிக்கையாக்குகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணி மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். அடுத்து மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25 மணிக்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை விருந்து, மாலை 7:30 மணி உறவினர் வாழ்த்துடன் நிறைவு. பிறவி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிந்த நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் பொறிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு
பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.